Hi everyone. போன வீடியோவில் நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் லுக்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மேக்கப் வந்து ரிசப்ஷன் மேக்கப் அண்டு ஏர்ப்ரஷ் மேக்கப் முகூர்த்தம் லுக்கை பற்றி பார்ப்போம் வாங்க. பிரைடோடைய ஸ்கின் டோன் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த பிரைடுக்கு என்கேஜ்மெண்ட் லுக்குக்கு என்ன மேக்கப் பண்ண போகிறோன்னா HD மேக்ஓவர், ஹை டெஃபினிஷன் மேக்கப். ஏன் ஹை டெஃபினிஷன் மேக்கப் இவங்களுக்கு சூஸ் பண்ணேன்னா, நீங்கள் இவங்களுடைய பிஃபோர் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து அந்த HD மேக்கப் பண்ணால் தான் அதை வந்து நம்ம வந்து ஈவன் பண்ண முடியும், போர்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும், மார்க்ஸை வந்து ஹிடன் பண்ண முடியும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இவங்க ஃபேஸை நீங்கள் பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ரிசப்ஷனுக்கு வந்து இவங்க போட்டிருக்க ஹேர் ஸ்டைல் என்னென்னா மெஸ்ஸி கர்லி லுக். ஏர்ப்ரஷ் மேக்கப்ங்கிறது என்னென்னா ஃபிங்கர், ஸ்பாஞ்சு, அதே மாதிரி ப்ரஷ் வச்செல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மெத்தடே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கன் மாதிரி இருக்கும், அந்த கன்குள்ளே வந்து காற்று மாதிரி வரும், அந்த காற்றுல தான் ஃபவுண்டேஷன் இருக்கும். அது வந்து சிலிக்கான் பேசிக் ஃபவுண்டேஷன், அதனால் அது ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த ஏர்ப்ரஷ் மேக்கப்ங்கிறது வந்து ஃபிலிம்மு, தியேட்டர், ட்ராமாஸ் அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரைடலுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறனால எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இதில் வந்து கவர் ஆகுதுன்னா, போர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து போர்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுது, பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸு, இது எல்லாமே இது கவர் செய்யுது. இப்போ வர்ற HD கேமராஸு, அதே மாதிரி டிவியும் HD வந்துருச்சு. ஸோ அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்னா முகூர்த்தத்துக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து உங்களுக்கு ஏர்ப்ரஷ் மேக்கப் பண்ணால் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன்னால் ஸ்டே வந்து 12 to 24 hours வந்து ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு ஸ்டேயாக இருக்கும். ஸ்கின்னில் வந்து நாங்கள் இதை டச் செய்யாமல் செய்கிறனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ப்ரைடும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து வாட்டர் பேஸ்டுனால அவங்க காலையில் போட்ட மேக்கப் ஈவினிங் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க.